நாம இப்ப இருக்கிறது கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய வெள்ளலூர் அப்படிங்கிற ஏரியால இருக்கிறோம். கோவை குளங்கள் பாதுகாப்பு அமைப்புல வாலண்டியரா இருக்கக்கூடிய சுஜய் நம்ம கூட இருக்கிறாங்க. சுஜய், இந்த குளத்தை சுத்தி நிறைய பட்டர்ஃப்ளை தீம் வந்து நம்ம பார்க்க முடியுது. ஸோ இந்த குளம் வறண்டு இருந்துச்சு, நீங்க இதை உருவாக்கி கொண்டு வந்திருக்கிறீங்க. இது பட்டர்ஃப்ளை இயல்பாவே இருந்ததா? இது எப்படி இது உருவாக்கப்பட்டுச்சு? ஆக்சுவலா நம்ம 2017 குளம் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அந்த ஒர்க்கெல்லாம் முடிஞ்சக்கப்புறம் 2018 தென்மேற்கு பருவமழை அபரிவிதமாக பேஞ்சுது. ஸோ அதோட பலனை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த வருஷமே 2-3 தடவை குளம் நிறைஞ்சு போகிற அளவுக்கு தண்ணி வந்துச்சு. ஸோ அதை பேஸ் பண்ணி என்ன பண்ணோம், அதே டைமில் பேரலாக நம்ம அந்த குளத்தோட கரையில் மியாவாக்கி மறையில் மரங்கள் நட ஆரம்பித்தோம். அப்போ என்ன இயற்கையாகவே பார்த்தீங்கன்னா நிறைய பட்டாம்பூச்சிகள் வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ அதை பேஸ் பண்ணி நாங்கள் நிறைய ஸ்டடி பண்ணணும். ஸ்டடி பண்ணப்போ இங்கே இருக்க சுற்றுச்சூழல் வந்து அந்த பட்டாம்பூச்சிக்கு ஏதுவாக இருக்கிறதுனால நிறைய பட்டாம்பூச்சிகள் இந்த இடத்துல நார்மலாகவே வருதுன்னு சொன்னாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி நாங்கள் என்ன பண்ணோம்னா நெக்ஸ்ட்டு இந்த பட்டாம்பூச்சி பூங்கா வந்து நம்ம உருவாக்கணும். இங்கே என்னென்ன மாதிரி ஆக்டிவிட்டீஸ் இப்போ இது சார்ந்து நடந்துட்டு இருக்கு? ஆக்டிவிட்டீஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு வந்து வீக் டேஸில் பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ஸ்லேருந்துலாம் வராங்க. ஸ்கூல்ஸ்லேருந்து வரவங்களுக்கு வந்து இந்த பட்டாம்பூச்சி நம்ம என்விரான்மெண்ட்டில் இருக்கிறது நம்மளுக்கு எவ்வளோ பெனிஃபிட்ஸாக இருக்குது. தென் பட்டாம்பூச்சி மட்டும் இல்லாமல் இங்கே இருக்க ஈகோ சிஸ்டம் வந்து எவ்வளோ நம்மளுக்கு பெனிஃபிட்ஸாக இருக்குது. ஆனால் இப்போ நிறைய குழந்தைங்க பார்த்தீங்கன்னா எல்லாம் ஆர்டிஃபிஷியலாகவே போகிறனால இயற்கையோடு சேர்ந்து வாழ்றது எவ்வளோ இம்பார்ட்டன்ஸுங்கிறது நம்ம நிறைய பேருக்கு தெரியறதில்ல. ஸோ அது எல்லாமே நம்ம வந்து இங்கே வச்சு சொல்லி கொடுத்துட்ருக்குறோம். மொத்தம் இங்க எவ்வளவு வகையான பட்டர்ஃப்ளை இருக்கு, இதை பாதுகாக்கிறதுக்கு நீங்க என்னென்ன வேலைகள் செய்றீங்க? மொத்தம் வேர்ல்ட்ல பாத்தீங்கன்னா இது வரைக்கும் 17,700 டைப்ஸ் ஆஃப் பட்டர்ஃப்ளைஸ் வந்து டாக்குமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதுல இந்தியாவில் வந்து 1350 பட்டர்ஃப்ளைஸ் வந்து நம்மளுக்கு இருக்குங்கிறது வரைக்கும் நம்ம இது பண்ணியிருக்காங்க. அதுல வந்து நம்ம இங்க இது டாக்குமெண்ட் பண்ணும்போது 103 ஸ்பீஷஸ் ஆஃப் பட்டர்ஃப்ளைஸ் வந்து நம்மளுக்கு வந்து இங்கே இருக்கு நம்ம ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம். ஸோ அதை பற்றி பேஸ் பண்ணது எல்லாமே நம்ம வந்து இங்கே இன்ஃபர்மேஷன் போர்டாக நம்ம நிறைய கொடுத்துருக்கோம். ஸோ இந்த பட்டர்ஃப்ளைஸ்க்கு என்ன மெயினாக பார்த்துட்டிங்கன்னா ஒவ்வொரு பட்டர்ஃப்ளைஸ்க்கும் ஒவ்வொரு ஹோஸ்ட் பிளான்ட்னு சொல்லுவாங்க. ஹோஸ்ட் பிளான்ட் என்னன்னா நார்மல் நீங்கள் ராஜா பட்டாம்பூச்சி பார்ப்பீங்க, நம்ம தமிழில் சொல்கிறோம்னு பார்த்தீங்கன்னா ராஜா பட்டாம்பூச்சி, மஞ்சள் கலரில் ஒரு பட்டாம்பூச்சி, இந்த மாதிரிலாம் இருக்கும். ஆனால் ஒவ்வொரு பட்டாம்பூச்சிக்கும் அந்த புழு ஸ்டேஜில் இருக்கும்போது அதுக்குன்னு ஒரு செடியில் மட்டும்தான் முட்டையிடும். அந்த செடியை மட்டும்தான் அது சாப்பிடும். நம்ம இங்கே வெளியில் பார்த்தீங்கன்னா லைன் பட்டர்ஃப்ளை லைஃப் சைக்கிள் பண்ணியிருப்போம். அதை வந்து லைன் பட்டர்ஃப்ளைன்னு சொல்லுவோம். அதுக்கே பேரே எதனால்னா அது வந்து எலுமிச்சை செடியோட இலை தான் சாப்பிடும் அந்த புழு ஸ்டேஜில் இருக்கும்போது. ஸோ அதனால நம்மளுக்கு லைன் பட்டர்ஃப்ளைன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி செடிகளும் பூச்செடிகளும் இங்கே நிறைய வச்சுருக்கோம். அதை பேஸ் பண்ணி நம்ம வர குழந்தைங்களுக்கு நிறைய ஸ்டடிஸ் சொல்லி கொடுத்துட்ருக்கோம்.